ஹாய், ஹலோ. வணக்கம். வெல்கம் டூ திஸ் இஸ் மூவிஸ் ரிவ்யூ தமிழ். இந்த மூவி ரிவ்யூல ஒரு சர்வைவர் பிளஸ் சயன்ஸ் ஃபிக்ஷன் மூவியா வெளிவந்திருக்க வார் மிஷின் இந்த மூவியோட ரிவ்யூ பத்தி தான் பார்க்க போறோம். இந்த படத்தோட ஒன்று ஸ்டோரின்னு கேட்டீங்கன்னா, இந்த கதைக்களமே ஆப்கானிஸ்தான்ல நடக்கிற மாரி காட்டுறாங்க. படத்தோட ஹீரோ வந்து மிலிட்டரியில ஒரு மெக்கானிக்கா இருக்காரு. இவரோட தம்பியோட வெஹிக்கிள் ரிப்பேர் ஆனனால, அத போயிட்டு ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கும்போது, இவங்களுக்குள்ள ஒரு கான்வர்சேஷன் மாரி போகுது. ரேஞ்சர்ன்னு சொல்லிட்டு ஒரு புரோகிராம் இருக்கு. அந்த புரோகிராம்ல நம்ம கலந்துக்கிட்டு வின் பண்ணிட்டா, மத்த ஆர்மி ஆஃபீசர் முன்னாடி நம்ம காலர தூக்கி விட்டுட்டு கெத்தா இருக்கலாம். ஸோ நீயும் நானும் போய் கலந்துக்கிறோம்னு சொல்லி இவர்ட்ட பேசிட்டு இருக்கும்போது, எனக்கு பெருசா விருப்பம் இல்ல. இருந்தாலும் உனக்காக நான் கலந்துக்கிறேன்னு சொல்லிட்டு இவங்களுக்குள்ள அந்த கான்வர்சேஷன் நடக்கும்போதே, தாலிபான்கள் இவங்க மேல அட்டாக் பண்றாங்க. அதுல இவங்க தம்பிய தவிர எல்லாருமே இறந்தும் போயிர்றாங்க. இவரோட தம்பிய தூக்கிட்டு இவரும் பார்த்தீங்கன்னா 10 மைல் நடந்து கேம்புக்கு வரும்போதே இவர் தம்பியும் இறந்து போயிர்றாரு. ஸோ என்னதான் இவர் தம்பிய தூக்கிட்டு வந்தாலும், மத்த ஆர்மி ஆஃபீஸர காப்பாத்துனன்றனால இவருக்கு பார்த்தீங்கன்னா சில்வர் மெடல் குடுக்குறாங்க. ஏன்டா என் தம்பியே செத்து போயிட்டான். எனக்கு சில்வர் மெடலான்னு சொல்லிட்டு அப்பைலேருந்தே டிப்ரஷன்ல இருக்க இவரு, தன்னோட தம்பியோட ஆசைக்காக அந்த ரேஞ்சர் புரோகிராம்ல போய் கலந்துக்க ஆரம்பிக்க, இதுக்கப்புறம் இந்த கதையெல்லாம் என்னதான் நடந்துச்சு? அந்த ரேஞ்சர் புரோகிராம்ல கலந்துக்கிட்டு இவர் ஃபைனல் டாஸ்க்க வின் பண்ணி முடிச்சாரா? இல்ல அதற்கிடையில அந்த ரேஞ்சர் புரோகிராம் இவர எப்படியெல்லாம் வச்சு செஞ்சுச்சுன்றது தான் இந்த படத்தோட மொத்த கதையே. இந்த படம் பார்த்தீங்கன்னா, Netflixல தமிழ் டப்பிங்கோட அவைலபிளா இருக்கு. உங்களுக்கு இந்த சர்வைவல் ஃபிலிமா இருக்கட்டும், இல்ல சயன்ஸ் ஃபிக்ஷன் ஃபிலிமா இருக்கட்டும், இல்ல வார் டிராமா மூவியா இருக்கட்டும், இந்த மாதிரி படங்கள்லாம் புடிச்சதுன்னா, கண்டிப்பா இந்த படத்தையும் வாட்ச் பண்ணி பாருங்க. மெயினா இந்த படம் பார்த்தீங்கன்னா, தமிழ் டப்பிங்லயுமே அவைலபிளா இருக்கு. தமிழ் டப்பிங்குமே பார்த்தீங்கன்னா, நீட்டா பண்ணியிருக்காங்க. இந்த படத்த பார்க்கும்போது நெறைய இடங்கள்ல உங்களுக்கு பிரெடேட்டர் பார்த்தீங்கன்னா, மைண்ட்ல வரலாம். இந்த படத்துக்கு நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, பாசிட்டிவ் ரிவ்யூ குடுத்தாங்க. அப்படி என்னதான் இந்த படத்துல இருக்குன்னு சொல்லி போய் பார்க்கும்போது, படம் லிட்டரலி 1 1/4 மணி நேரம். அந்த ஆப்கானிஸ்தானோட அட்டாக்ல இருந்து இவர் ரேஞ்சர் புரோகிராம்ல போய் கலந்துக்கிற ஆரம்பிச்சதுலருந்து படத்தோட கிளைமாக்ஸ் வரைக்கும் பார்த்தீங்கன்னா, படம் பரபரன்னு பத்திக்கிட்டு போகுது. இப்ப பூமிய கடந்து போணுச்சு பார்த்தீங்களா, அட்லஸ் அந்த மாதிரி இந்த படத்திலயும் ஒரு விஷயத்த காட்டியிருக்காங்க. இந்த படத்துல பார்த்தீங்கன்னா, வார் மிஷன்னு சொல்லிட்டு ஒரு ரோபோட் மாரி காட்டுவாங்க. அதுதான் படத்தோட வில்லனாவும் இருக்கு. ஒரு படத்துல வில்லன எந்த அளவுக்கு கெத்தா காட்டிட்டா, அந்த படம் சக்சஸ் ஆகுன்றதுக்கு இந்த படமும் பார்த்தீங்கன்னா, ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளா இருக்கும். அந்த ரோபோட்ட எப்படித்தான் அழிக்குதுன்னு தெரியல. ஷூட் பண்ணாலும் அதுல ஒரு சின்ன கீறல் கூட விழுவாது. அதுல படத்தோட ஹீரோ என்னதான் ஒரு மெக்கானிக்கா இருந்தா கூட, கிளைமாக்ஸ்ல அத எப்படி டிஃபீட் பண்றாரு அப்படின்ற விஷயத்த பார்த்தீங்கன்னா, நீட்டாவே போர்ட்ரே பண்ணியிருக்காங்க. இத தவிர 3 செட் ஆஃப் ஆக்ஷன் சீக்வென்ஸ் இருக்கும். ஸ்டார்ட்டிங்ல அந்த ரோபோட்லேருந்து தப்பிக்கும்போது மலையிலேருந்து கீழ குதிப்பாங்க. அந்த சீக்வென்ஸா இருக்கட்டும், இல்ல ஆத்துல பார்த்தீங்கன்னா ஒரு சீக்வென்ஸ் நடக்கும். அதுவா இருக்கட்டும், இல்ல அந்த ரோபோட்லேருந்து தப்பிக்கக்கூடிய சேஸ் சீக்வென்ஸ் இருக்கும். அதுன்னு சொல்லிட்டு 3 சீக்வென்ஸுமே பார்த்தீங்கன்னா, தரமா இருந்துச்சு. கிளைமாக்ஸ் சீக்வென்ஸ் மட்டும் இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணியிருக்கலாமோ! அப்படின்ற ஒரு விஷயம் தான். மத்தபடி ஆக்ஷன் சீக்வென்ஸ்லாம் அதகலமா இருக்கு. இத தவிர ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா, பேரே இந்த படத்தில ஹீரோக்கு சொல்லியிருக்க மாட்டாங்க. அவரோட நம்பர் 81 தான். பட் அவர் குடுக்கக்கூடிய அந்த கேரக்டர் ஆர்க் பார்த்தீங்கன்னா, அவ்ளோ நீட்டாவே இருந்துச்சு. தன்னோட தம்பி டிப்ரஷன்ல இறந்துட்டாரு அப்படின்றதுக்கு அப்புறம் அவருக்கு தூங்கவே மாட்டாரு. எப்ப தூங்குனாலும் அவர் தம்பி இறந்தது மட்டும் தான் அவருக்கு ஞாபகமாவே இருக்கும். இந்த படத்தில பார்த்தீங்கன்னா, ஃபிளாஷ்பேக் எங்கெங்கெல்லாம் வருதோ அந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா, ஹீரோ தூங்கிட்டு இருப்பாரு. எந்த இடத்துலலாம் ஹீரோ தூங்குறாரோ அந்த இடத்துல தான் அந்த ஃபிளாஷ்பேக் ஓடுற மாதிரி சித்தரிச்சது பார்த்தீங்கன்னா, அவ்ளோ அழகா இருந்துச்சு. கிளைமாக்ஸ்ல எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஹீரோ தூங்கக்கூடிய ஒரு சீக்வென்ஸா இருக்கட்டும், ஸ்டார்ட்டிங்லேருந்து எண்ட் வரைக்கும் அவர் பேர கூட ரிவீல் பண்ணாம கூட்டிட்டு போன சீக்வென்ஸ்ன்னு சொல்லிட்டு, படத்த பார்த்தீங்கன்னா, வேற லெவல்லயே நரேட் பண்ணி எடுத்துட்டு போயிருக்காங்க. என்னதான் ஒரு சிம்பிளான கதையா இருந்தா கூட, 1 1/4 மணி நேரத்தில பார்த்தீங்கன்னா, அவ்ளோ நீட்டாவே இந்த படத்த பிரசன்ட் பண்ணியிருக்கு. ஸோ வாய்ப்பு கிடைச்சா படத்த ஒன் டைமாச்சும் வாட்ச் பண்ணி பாருங்க. படம் தமிழ் டப்பிங்ல இருக்குன்றப்ப, ஃபேமிலியோட நீங்க தாராளமா பார்க்கலாம். அடல்ட் கன்டென்ட் பெருசா இல்லன்னா கூட ரத்தம் தெறிக்கக்கூடிய சீக்வென்ஸ் இருக்கு. இத மட்டும் மைண்ட்ல வச்சுக்கிட்டு இந்த படத்த பாருங்க. மொத்தத்துல இந்த வார் மிஷன் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, இந்த படத்துக்கு நெறைய பாசிட்டிவ் ரிவ்யூ வந்துச்சு. அப்படி என்னதான் இந்த படத்துல இருக்குன்னு சொல்லி போய் பார்க்கும்போது 1 1/4 மணி நேரங்க. கொஞ்சம் கூட எந்த இடத்துலயும் டிசப்பாயின்ட்மென்ட் பண்ணாத அளவுக்கு பார்த்தீங்கன்னா, இந்த படம் அவ்ளோ அழகாவே பிரசன்ட் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு இந்த பிரெடேட்டர் படமா இருக்கட்டும், இல்ல சர்வைவல் மூவியா இருக்கட்டும், இல்ல சயன்ஸ் ஃபிக்ஷன் மூவியா இருக்கட்டும், அதுவும் தமிழ் டப்பிங்ல இருந்தா சொல்லுங்க ப்ரோன்றப்ப இந்த படம் பார்த்தீங்கன்னா, மஸ்ட் வாட்ச்டா இருக்கும். இந்த படத்துல ஒரு 3 சீக்வென்ஸ் வரும். அந்த வார் மிஷன்ட்ட இருந்து மலையில குதிக்கக்கூடிய ஒரு சீக்வென்ஸா இருக்கட்டும், அந்த அருவியில போகக்கூடிய ஒரு சீக்வென்ஸா இருக்கட்டும், சேஸ் சீக்வென்ஸ்ன்னு நெனைக்கிறேன். அது சிங்கிள் ஷாட்ல எடுத்தாங்களான்னு தெரியல. அவ்ளோ அழகா கொரியோகிராஃப் பண்ணியிருப்பாங்க. இத தவிர ஹீரோவுக்கு உண்டான அந்த ஒரு பேக் ஸ்டோரியா இருக்கட்டும், தன்னோட தம்பிய இழந்ததுனால அவர் தூக்கமில்லாம டிப்ரஷனுக்குள்ள போறதா இருக்கட்டும், கிளைமாக்ஸ்ல முடிச்சுட்டு தூங்கக்கூடிய சீக்வென்ஸ்ன்னு சொல்லிட்டு, அவரோட கேரக்டரா இருக்குன்னு சொல்லிட்டு நீட்டாவே பிரசன்ட் பண்ணியிருக்காங்க. படத்துக்கு பார்த்தீங்கன்னா, செகண்ட் பார்ட்டுக்கு லீடும் குடுத்துருக்காங்க. பார்க்கலாம். அதுவும் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு, படம் தமிழ் டப்பிங்ல Netflixல அவைலபிளா இருக்குன்றப்ப, படத்துல பெருசா அடல்ட் கன்டென்ட் இல்லனாலும், ரத்தம் தெறிக்கக்கூடிய சீக்வென்ஸ் நெறைய இருக்கு. இத மட்டும் மைண்ட்ல வச்சுட்டு பாருங்க. நீங்க கொடுக்கக்கூடிய அந்த 1 1/4 மணி நேரத்துக்கு கண்டிப்பா வொர்த்தபிளா இருக்குன்றதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்ல. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் குடுத்துருங்க. அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி வந்துட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கங்க. இன்னொரு வீடியோ வந்து பார்க்குறேன். அதுவரைக்கும் என்ன, கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங், சப்ஸ்கிரைப் டூ மூவிஸ் ரிவ்யூ தமிழ்.